விசை உரு பந்தினை போல், விசை உரு பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன். நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனும் மகாகவியின் வார்த்தைகளை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த மேடையில் முன்னணி வகித்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான விழாவை மிக முனைப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் பிரகாசம் அவர்களே, சேர்ந்து உழைக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, இந்த நிகழ்ச்சியை கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய வாணியம்பாடி வாழ் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். எப்பொழுதும் இந்த விழாவை முன்னெடுக்கக்கூடிய அத்தனை பணிகளிலும் தன்னை முழுமையாக்கி கொண்டவர் கவிக்கோவாப்பா அவர்கள். அன்னாருடைய ஒரு நிகழ்ச்சியில் நெகிழ்வுரை என்கின்ற ஒரு பொருண்மையில் பால்வீதியில் உலா வந்த பிறை நிலா என்கின்ற தலைப்பில் என்னை பேசுவதற்காக பணித்திருக்கிறார்கள். நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இந்த மேடையில் நிற்கிறேன். கடந்த ஜூன் மாதத்தின் ஆரம்பத்திலே கவிக்கோ ஐயா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். அதற்கடுத்த 3 மாதங்கள் தான் இருந்தது. என்னை பெற்றெடுத்த தந்தையாரும் இறந்து போனார்கள். ஒரே வருடத்தில் 3 மாத இடைவெளியில் என்னுடைய ஞான தந்தையாக என்னுடைய கவிதை உலகத்தில், அதுவும் முக்கியமாக இலக்கிய உலகத்தில் உருதுவும் தமிழும் கலந்து நான் சிந்திக்கக்கூடிய சிந்தனையில் என் சகிருதயனாக எனக்கு கைகோர்த்து கொண்டு வந்த கவிக்கோ அவர்கள் இல்லை. அதற்கு பிறகு அந்த கவிதை உலகத்திற்கு என்னை தயார் செய்த என் தகப்பனும் இல்லை. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அப்படிங்கிற ஒரு மகுட சொல்லை உச்சரிக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு மகாகவி பாரதியினுடைய வார்த்தைகள் தான் நினைவுக்கு வருகின்றன. 1000 வருடங்கள் ஓய்ந்து கிடந்த பின்னர் வராதது போல் வந்த மாமணி. எளிமையாகவும் நேர்மையாகவும் தன்னுடைய எழுதுகோலை பயன்படுத்திய மகாகவி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். பாரசீக மொழியிலும் உருது மொழியிலும் தமிழ் மொழியிலும் ஆழமான பாண்டித்தியம் பெற்றவர்கள். இந்த மும்மொழி அறிவு அவரை இலக்கிய உலகத்தில் அவருக்கு என ஒரு சிம்மாசனத்தை அவருக்கு அளித்திருக்கிறது. ஒரு மொழி இல்லாமல் இன்னொரு மொழியை முழுமையாக அறிந்து வைத்து கொண்டிருப்பது என்பதே வேறு ஒரு முழுமையான ஆரோக்கியமான உடலுக்குள் உயிர் கலந்து வாழ்வது போல் அன்னாருக்கு அது சாத்தியப்பட்டிருந்தது. அவரிடத்தில் நான் பல நேரங்களில் பேசியிருக்கிறேன். கவிதைகளை 2 பேரும் உட்கார்ந்து பேசக்கூடிய சூழல் நிகழ்ந்திருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை, கவிதைகளை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது. அவருடைய கவிதைகளையும் அவருடைய சிந்தனைகளையும் வாசிக்கின்ற பொழுது எனக்குள் வேறு ஒரு மடை திறந்து கொள்ளும். நான் ஒரு 3 அனுபவங்களை சொல்லிவிட்டு எனக்குள் அந்த கவிதை அனுபவம் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதனை சொல்லுவதற்கு முயற்சி செய்கிறேன். நான் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்ற பொழுது கல்லூரியில் காஷ்மீரத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. காஷ்மீரத்திற்கு போகின்ற பொழுது அங்கே பண்டிப்பூரா என்கின்ற இடத்தில் எங்களை தங்க வைக்கிறார்கள். அங்கே ஒரு மரப்பலகைகளுடான ஒரு வீடு, மரத்திற்கு மேலே எல்லாம் வீடு கட்டி இருக்கிறார்கள். மிக ஆச்சரியமாக நான் அங்கே வயல்வெளிகளெல்லாம் சுற்றி திரிகிறேன்.
அப்பொழுது ஒரு சிறிய ஒரு கூடாரம் போல் இருந்தது. அந்த கூடாரத்துக்குள் இருந்து புகை வந்து கொண்டிருந்தது. நான் உள்ளே போனால் 2 பெண்மணிகள் அங்கே சமைத்து கொண்டிருந்தார். சமையல் செய்து கொண்டிருந்த அந்த பெண்களை பார்த்து நான் போய் உட்கார்ந்தவுடன் தட்டத்தில் ஏதேதோ வைத்து எனக்கு அவர்கள் உபசரித்தார்கள். நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். அந்த பெண் என்ன செய்தால், குந்தியபடி நடந்து போய் ஒரு பெரிய ஒரு மூடி போல் இருந்தது, அதை நகர்த்தி விட்டு ஒரு கம்பியிலே கோர்த்த ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை உள்ளே போட்டு தண்ணீர் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்தாள். நான் அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது அது மிக இனிப்பா இருந்தது அந்த தண்ணீர். நான் சொன்னேன், எங்க வச்சிருக்கிறீங்க இந்த தண்ணீர் என்று கேட்டவுடன் அந்த அம்மா சொன்னார், அது ரொம்ப இயற்கையான தண்ணீர் என்று சொன்னார். அப்படி என்ன இயற்கையான தண்ணீர் உள்ளே இருக்கிறது என்றால், வந்து பார் என்று சொன்னார். நான் போய் பார்த்தேன். மூடியை திறந்தால் கீழே ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஓடுகின்ற ஆறுக்கு மேலே வீடு கட்டி சமையல் வேலை செய்து கொண்டிருந்த அந்த வீட்டை பார்த்தவுடன் எனக்குள் எழுந்த பரவசம் கவிக்கோவின் கவிதைகளை படிக்கின்ற பொழுது எனக்கு வந்திருக்கிறது. வேறு ஒரு முறை ஏதோ ஒரு தேசம், சவுதி அரேபியாவிற்கு பக்கத்தில் நாங்கள் போகிறோம். மாலை நேரத்திலே அவர்கள் பாலைவனத்திற்கான அந்த பயணத்திற்கு அழைத்து சென்றார்கள். பாலைவன பயணம் முடித்துவிட்டு நாங்கள் திரும்புகிறோம். அப்போ எங்களுடைய அந்த மகிழுந்துவை ஓட்டி கொண்டிருந்தவர் ஒரு பாகிஸ்தானி. அவர் என்ன செய்தார், நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு காட்சியை காட்டுகிறேன் என்று வண்டியை நிறுத்திவிட்டு, கொஞ்சம் தூரம் போய் நடந்துட்டு வாங்க, 20 நிமிஷம் வண்டி நிற்கோனர். அந்த 20 நிமிடத்தில் என்னுடைய அந்த மகிழுந்தில் பயணம் செய்த 8 பேரையும் காணும். வேக வேகமாக போய்விட்டார்கள். நானும் கால்கள் புதைய புதைய அந்த மணலில் நடந்து பாலைவனத்தில் நிற்கிறேன். அவன் சொன்னது போல் 4-5 நிமிடங்களில் நிலா உதித்தது. அந்த நிலவை பார்க்கிறேன். மேடு பள்ளமாக இருந்ததனால் மனிதர்கள் தெரியவில்லை. நின்று கொண்டிருந்த வண்டி இல்லை. நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். எனக்கு முன்னால் நான் 2 கைகளை விரித்தாலும் அடங்காத ஒரு மிகப்பெரிய நிலா. அந்த நிலாவினுடைய வெளிச்சத்தை என்னால் சொல்லி மாளாது, ஒரு சிவப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு தங்க நிகரத்தில் தகதகத்து கொண்டிருந்த அந்த நிலாவுக்கு வெளியில், அந்த முற்றமாக விரிந்து கிடந்த அந்த மணல் வெளியில் நான் நின்று பரவசமாகி கொண்டிருந்தேன். அந்த பரவசத்தினுடைய அந்த உள் எழுச்சி எனக்கு கவிக்கோவின் கவிதைகளை வாசிக்கின்ற பொழுது வந்திருக்கிறது. ஒரு இமயமலை சாரலிலே காலையில் அதிகாலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது உருகி ஓடக்கூடிய அந்த தண்ணீர் சூரியனுடைய கிரகணங்கள் பட்டு தங்க நிறத்தில் தகதகத்து ஓடிக்கொண்டிருந்த அந்த காட்சியையும் எனக்கு காண கிடைத்தது. அந்த காட்சியை பார்த்த பொழுது எனக்குள் எழுந்த மன எழுச்சி நான் கவிக்கோ வாப்பாவினுடைய கவிதைகளை வாசிக்கின்ற பொழுது உணர்ந்திருக்கிறேன். கவிக்கோ அவர்கள் வரம்பில்லாது பெருகக்கூடிய அழகின் ஒவ்வொரு திவிலையிலும் முகம் பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். பேரழகு என்கின்ற ஒன்று இருக்கிறது. அந்த பேரழகை காணக்கூடிய ஞான கண் படைத்த ஒரு மகா கவிதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். குழந்தை மாதிரிங்க. எனக்கு அங்கே வந்து உட்கார்கின்ற பொழுது நடுக்கமாக இருந்தது. அங்கதான் உட்காருவார் அவர். அங்கேதான் உட்கார்ந்திருந்தார். ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கும். அதற்கு முன்னால் ஒரு இதே அரங்கத்திலே நாங்கள் பேசுகிறோம். அவர்தான் தலைமை. தலைப்பு என்ன தெரியுமா? இலக்கியம் என்பது சந்திரனா சூரியனா? என்னை பார்த்து அவர் சொன்னார், தொலைபேசியில் சொன்னார், பர்வீன், சந்திரனா சூரியனா என்ற தலைப்பு, உனக்கு எந்த தலைப்பில் பேச விருப்பம் என்று நான் கேட்க மாட்டேன். உனக்கு நானாக தலைப்பு கொடுத்திருக்கிறேன். நீ கொஞ்சம் சூடாக பேசக்கூடிய ஆள், அதனால் சூரியன் என்று பேசு என்று சொன்னார். நான் சூரியன் என்று பேசுகிறேன். சந்திரன் என்று பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நானும் வாப்பாவும் உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய கவிமாமணி அப்துல் காதர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது மேடையிலே யாரோ ஒருவர் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார். நாட்டியம் ஆடியதற்கு பிறகு எங்களுடைய வழக்காடு மன்றம். நாங்கள் வழக்காடு மன்றத்திற்காக உட்கார்ந்திருக்கிறோம். உங்களுக்கு தான் தெரியுமே, சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது, அதுவும் இத்தகைய மேடைகளில் தயாரிப்பு எல்லாம் இல்லாமல் வந்துவிட முடியாது. எங்களை எல்லாம் பிரகாசம் அவர்கள் எப்படி வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கிறேன். அவர் ஒரு நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர் தான், ஆனால் அவ்வளவு கண்ணியமாக சிறிய குழந்தைகளையே நடத்துவார். அவர்கள் நடத்துகின்ற விதத்திலேயே நமக்கு பொறுப்பு வந்து சேரும். அவ்வளவு பொறுப்பாக நடத்துவார். காதரையா அவர்கள் அவ்வளவு பொறுப்பாக நடத்துவார்கள். ரஹ்மான் ஐயா அவர்கள் அவ்வளவு பொறுப்பாக நடத்துவார்கள். அந்த பொறுப்பிலே உட்கார்ந்திருக்கிறோம். அடுத்ததாக பேச வேண்டும் என்ற பதட்டம் எனக்கு இருக்கிறது. இவர் வேலையை ஆரம்பிச்சார் பக்கத்துல.
பர்வீன், இந்த இந்த ஆட்டம் ஆடுறாள் அந்த அம்மா. ஆமா ஐயா, அது தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு பாட்டு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். தீராத விளையாட்டு பிள்ளை என்கின்ற பாட்டுக்கு, பாரதியாருடைய பாடலுக்கு அந்த நடன மாமணி நடனம் செய்து கொண்டிருக்கிறார். கவிக்கோ அவர்கள் கேட்டார்கள் என்னை பார்த்து, இது என்ன ராகம் என்று சொல். நான் சொன்னேன், எங்க அப்பா பர்வீன் சுல்தானாங்கிற பாடகியின் மீது இருந்த அபிமானத்தால் எனக்கு பர்வீன் சுல்தானா என்று பெயர் வைத்தாரே தவிர இசைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, என்னிடத்தில் கேட்காதீர்கள் என்று. இல்லை இல்லை, உனக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும், இது எந்த ராகம் என்று சொல் என்று. எனக்கு தெரியாது என்று. இது செஞ்சுருட்டி ராகம். இந்த செஞ்சுருட்டி ராகம் இருக்கே அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எனக்கு அடுத்ததா ப்ரிப்பரேஷன் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, நான் டென்ஷனா இருக்கேன். அவர் செஞ்சுருட்டி ராகத்தை பற்றி பேசுகிறார். அப்பா, நான் பேசுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களிடத்தில் பேசுகிறேன். அதெல்லாம் முடியாது, நான் பேசுறதை நீ கேள். உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே, இந்த புத்தகங்களிலெல்லாம் காண கிடைக்காத அந்த பொக்கிஷமான வார்த்தைகளை பக்கத்தில் உட்கார்ந்து கேட்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் பெற்றேன் நான். பக்கத்தில் உட்கார்ந்துட்டு சொல்றார், நான் இசையைத்தான் காதலித்தேன், கவிதையை திருமணம் செய்து கொண்டேன் என்றார். கவிதை என்றால் அவருக்கு எவ்வளவு விருப்பமோ, இசையின் மீதும் அவ்வளவு ஆர்வம் கொண்டவர். அவர் சொன்னார், யாரும் ஒரு அம்மா ஆடுவாங்களே, அந்த அம்மா பேரை சொல்லு, அந்த அம்மா பேரை சொல்லுன்னு. நான் என்னுடைய ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் பேரை சொன்னேன். இல்ல இல்ல, அவங்கள வேற வேற, அந்த பேரை கூட உச்சரிக்க மாட்டேங்கிறேன். வேற 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 வேறன்னாரு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா நாட்டிய மாமணியுடைய பேரையும் சொல்லிட்டு கடைசியா சொன்னேன், பத்மா சுப்பிரமணியம் மேடமான்னு கேட்டேன். அந்த அம்மா தான், அந்த அம்மா தான். என்ன ஆட்டம் ஆடும் அப்படின்னாரு. ஒரு நாள் அப்படின்னு ஆரம்பிச்சாரு, பாப்பா படிக்கணும்ப்பா, டென்ஷனா இருக்கிறேன். இல்லை இல்லை, நீ இதை கேளு அப்படின்னார். சொல்லுங்க என்றேன். ஒரு முறை நாங்கள் மாநாட்டிற்காக போய்கொண்டிருக்கிறோம். அந்த மாநாட்டிலே அடுத்த நாள் எங்களுக்கு கவியரங்கம், செம்மொழி மாநாடு போல் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்திருக்கிறது மதுரையில். அந்த மதுரையில் அந்த மாநாட்டில் அந்த நாட்டிய மாமணி பத்மா சுப்பிரமணியம் அவர்களுடைய நாட்டியம் இருந்திருக்கிறது. எல்லாரும் போயிட்டாங்களாம், இவர் மட்டும் போகலையா. ஏன்னா இவருக்கு நாட்டியம் பிடிக்காதான். அதுக்கு காரணம் சொல்லுகிறார். ஏன் எனக்கு நாட்டியம் பிடிக்காது என்று சொல்லுகிறார். தன் இளமையான வயதில் யாரோ ஒருவர் ஆடுகின்ற நாட்டியத்தை பார்த்து அதன் மீது ஒரு வெறுப்பு வந்திருக்கிறது. நாட்டியத்தை பார்க்க கூடாது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். நாட்டியத்தின் மீது ஆர்வம் கொண்ட கோவலனையும் அதற்காகத்தான் வெறுத்திருக்கிறார் என்று சொன்னார். எனக்கு கோவலனை பிடிக்காது, ஏன்னா அந்த ஆள் நாட்டியத்தை பார்க்கிறவன், அதனால எனக்கு அந்த ஆளை பிடிக்காது அப்படின்னாரு. அப்புறமா சொன்னார், நான் அப்படியே உட்கார்ந்திருந்தேன், எல்லாரும் கேட்டாங்க வாங்க போய் அந்த அம்மாவுடைய டான்ஸை பார்க்கலான்ட்டு. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் கடைசியாக என்னை வம்படி பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. நான் போய் ஓரமாக உட்கார்ந்துட்டேன். அந்த பெண்மணி ஆடுகிறார், நான் பார்க்கிறேன். எப்படிப்பட்ட ஆட்டம்! கிருஷ்ணனை தூங்க வைக்கிறாங்க அந்த அம்மா. உண்மையில் கிருஷ்ணன் அங்கே இருக்கிறான். கிருஷ்ணனை தூங்க வைக்கிறார். கிருஷ்ணன் தூங்கவில்லை. நான் முயற்சி செய்கிறாள், ஆனாலும் அவள் தூங்கவில்லை. ஒரு 20 நிமிடம் முயற்சி செய்ததற்கு பிறகு அவன் கண்மூடினான். கண்மூடியவுடன் அவள் திரும்ப நடந்தாள். அவளுடைய ஆடையினுடைய மேலாடையினுடைய நுனியை குழந்தை பிடித்து கொண்டது. பர்வீன், நீ நம்புகிறாயா இல்லையா என்று தெரியாது, அந்த அம்மா தனியா ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் என் பார்வைக்கு அவர்களுடைய மேலாடை அந்தரத்தில் நின்றது. அதை பிடித்து கொண்டிருந்த கிருஷ்ணனை நான் பார்த்தேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தில் அவர் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் விட்டுட்டு அவரையே பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார், என்ன மாதிரி ஆடுறாங்க இவங்க. முடிச்சிட்டு கடைசியா அதையும் பிடுங்கிட்டு குழந்தையை தூங்க வச்சுட்டு திரும்பி நடந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர் எழுந்து நின்று கை தட்டி கரவொலி எழுப்பினார்கள். அப்ப அந்தம்மா வேகமா உள்ளேந்து வந்து சொல்லிச்சு, குழந்தை தூங்குகிறான், சத்தம் போடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போனாள். நான் என்ன ஆளுமை இவள் என்று பார்த்து வியந்தேன் பர்வீன் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அதுக்கப்புறமா தான் கோவலன் மேல எனக்கு பரிதாபம் ஏற்பட்டது. நான் முடிவு செய்து விட்டேன், இனிமேல் எங்கே பத்மா சுப்பிரமணியம் ஆடினாலும் அந்த இடத்திற்கு மட்டும் போகக்கூடாது என்று நான் முடிவு செய்து விட்டேன் என்று சொன்னார். இதுதான் கவிக்கோ அவர்கள். மனமும் ஆன்மாவும் வாழ்க்கையும் வாக்கும் வேறு வேறாக இல்லாமல் முழுமையான அன்பாக இருந்த ஒரு மாமனிதரை காலம் இழந்திருக்கிறது. ஆனால் உடலைத்தான் இழந்திருக்கிறது. அவருடைய கவிதைகளும் அவருடைய சிந்தனைகளும் நமக்குள், நம்முடைய இரத்தத்திற்குள் ஊடாடியபடி இருப்பதாக அவர் அப்படிப்பட்ட ஆக்கங்களை எழுதிவிட்டு சென்றிருக்கிறார்.